ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே யாக்கோபுடைய தலைக்கு ஒரு தலையணையாக ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை எடுத்துதான் யாக்கோபு தன்னுடைய சொப்பனம் தெளிந்து, அதன் நித்திரை தெளிந்து அவன் விழித்ததுக்கு பிற்பாடு அந்த கல்லை நிறுத்தி, தூணாக நிறுத்தி, இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி 22வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதுதான் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி என்று நாம் பார்க்கிறோம். அதன் மேல் எண்ணெய் வார்த்தை என்று சொல்லும்போது, உண்மையாவே யாக்கோபுடைய தலை, யாக்கோபு என்றால் சபையை குறிக்கும், யாக்கோபுடைய தலை எங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்கு ஒரு தலையணையாய், தலையை சாய்க்கக்கூடிய, தலைக்கு எதமாய் இருக்கக்கூடிய ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த தலைப்பகுதியில தான் அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. உடல்ல இல்ல, தலையில தான் அந்த கல், தலைப்பகுதியில தான் அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. உண்மையாவே இந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏனென்றால் ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லும்போது, தேவனுடைய வீட்டை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை படிக்கும்போது, எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே எப்படி இருக்கிறாரா? மூளை கல்லா இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதே காரியத்தை தான் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தும் போது, ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வரும்போது, எப்படி ஆதியாகமம் 28 பார்க்கிறோம், அதே போல ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். திட அஸ்திபாரம் உள்ள, வெளியேறப்பெற்ற, புறக்கணிக்கப்பட்ட, மனுஷரால் தள்ளப்பட்ட, அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற கல்லாய் சீயோனிலே ஒரு கல் வைக்கப்படுகிறது. அந்த கல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஏசாயாவுக்கு ஆண்டவர் முன்னிழலாய் வெளிப்படுத்தி இருந்தார். அதே வெளிச்சத்தை தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வெளிப்படுத்தும் போது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5, 4, 5, 6, 7 ஆகிய 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அந்த கல் வெளியேறப்பெற்ற கல்லாய் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட சீயோனிலே வைக்கப்பட்ட அந்த வெளியேறப்பெற்ற கல்லானது யார் என்று பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அருமையான வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப ஏசாயாவுக்கு, ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த கல்லானது, அது எந்த கல்லா? அந்த கல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி, அந்த ஜீவனுள்ள கல்லாக அவர் சீயோனிலே வைக்கப்பட்ட காட்சியை நீங்கள் நானும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். எதுக்காக இந்த கல் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நாம் அங்கே கவனிப்போமே ஆனால், பிரியமானவர்களே, அதைத்தான் தொடர்ந்து 9வது வசனத்திலே சொல்லும்போது அவர் விதமான வெளிச்சத்தை சொல்லுகிறார். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு அப்படி சொல்லும்போது, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மளை தேவன் என்ன செய்தார்? வரவழைத்தார் என்கிற சத்தியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ அந்தகாரத்தினின்று தமது ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு தேவன் நம்மளை என்ன செய்தாரா? வரவழைத்தார் என்று சொல்லும்போது, அந்தகாரம் என்பது மரணத்தை குறிக்கிறது, ஆச்சரியமான ஒளி என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது. இதைத்தான் ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தரும்போது, ஏசாயா 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 15வது வசனத்துல பார்க்கிறோம், அக்காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மரணத்தோடும் பாதாளத்தோடும் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொண்டிருந்தார்கள். மரணம் மற்றும் பாதாளம். ஆகவேதான் அந்த கல் அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. மரணம் மற்றும் பாதாளம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையினால் தான் ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது,
ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது. ஏன் ஆதலால் சொல்லப்பட்டிருக்கு? ஜனங்கள் மரணத்திற்குள்ளாக, பாதாளத்திற்குள்ளாக விற்கப்பட்டு போனார்கள். ஆகவேதான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் விழுங்கக்கூடிய, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உங்களையும் என்னையும் தப்புவிக்கக்கூடிய விலையேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிப்பாடு அக்காலத்திலேயே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. மரணமும் பாதாளமும் அங்கு இருந்தது. ஆதலால் தான் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, அது என்ன? சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை தான் பேதுரு அங்கே காண்பிக்கும் போது, நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். சத்தியத்தை அறியணும், தயவுசெய்து சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. என் அந்தகாரம் அப்படி சொல்லும் போது அது பாதாளத்திலே தள்ளுண்டு போகிற அனுபவம், தேவனற்ற அனுபவம், அது மரணத்தை குறிக்கிறது. அதனால்தான் அந்த பேதுருக்கு அப்படிப்பட்ட வெளிச்சம் ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே வெளிப்பாடு தான் எங்கேயும் பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்பாடாய் கொடுக்கிறார். அப்ப அன்றைக்கு மரணமும் பாதாளமும் மேலோங்கி நின்றது. ஜனங்கள் மரணத்தோடும் பாதாளத்தோடும் அங்கே உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொண்டிருந்தபடினால்தான் சீயோனிலே வெளியேற பெற்ற கல்லாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு என்ன உதித்ததாம்? என்ன உதித்ததாம்? வெளிச்சம் உதித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்கிறத கிறிஸ்து மூலமாகவே தேவன் தீர்மானித்தார். இது அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த கல்லை குறித்து தான் அங்கு யாக்கோபுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். சரி, யாக்கோபுக்கு என்ன காரியம் தெரியுமா? யாக்கோபுக்கு என்ன சூழல் தெரியுமா? எந்த சூழல் இந்த கல் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? யாக்கோபுக்குள்ள ஒரு மரண பயம் இருந்தது. எந்த பாதையிலே இந்த வெளியேற பெற்ற கல் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், யாக்கோபு கடந்து போகிற பாதை பதான் அராம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். லாபானுடைய வீடு, தன்னுடைய தாயினுடைய சகோதரன் ஆகிய லாபானுடைய வீட்டுக்கு, மாமன் வீட்டுக்கு தான் கடந்து போகிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பாதை எதற்காக தெரியுமா? ஏசாவுக்கு பயந்து தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏசா கையில மாட்டின என்ன செய்வான்? அவன் கொன்று போட்டு விடுவான். அவனை கொலை செய்ய அவன் எத்தனித்திருந்தான். ஒரு நாள் அவனை கொலை செய்வேன் சொல்லி அவன் எத்தனித்திருந்தான் என்கிறதை யாக்கோபுடைய பெற்றோர் ஈசாக்கும் ரெபேக்காளும் அறிந்திருந்தபடியினால்தான் அவனை பதான் அராமுக்கு அனுப்பும்படி அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அனதம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. என்ன வார்த்தைகள்? 41வது வசனத்தை பாருங்க. அதே ஆதியாகமம் 27:41, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை, சத்தமா சொல்லுங்க, கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். நல்லா கவனிக்கீங்களா? இருதயத்தில் சொல்லிக் கொண்டது எப்படி ரெபேக்காளுக்கு தெரியும்? எப்படி அறிவிக்கப்பட்டது? தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போய், உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் என்ன செய், இரு அப்படின்னு சொல்றார். எதுக்கு இவன் தப்பி போறான்னு சொல்லுங்க. போ, எதுக்கு சண்டை போடுவான்னு சொல்லியா? இல்ல, உயிர் தப்பி அவன் கடந்து போகிறான். மரணத்தின் நிமித்தம் தான் போகிறான். எனக்கும்
மரணத்தின் நிமித்தமாக தான், மரணம் சூழ்ந்து கொண்ட சூழ்நிலையில தான். அதனாலதான் அங்க கவனிக்கிறோம், சூரியன் அஸ்தமித்த போது என்று சொல்லும் போது, யாக்கோபுக்கு சூரியன் அஸ்தமித்தது என்று சொல்லும்போது உண்மையாவே அவனும் ஒரு இருளான பாதையில தான் கடந்து செல்லுகிறான். இருளான பாதை. ஏசா கண்ணில் மாட்டினா கண்டிப்பா என்ன செஞ்சிருவான்? கொன்று போடுவான். அப்போ மரணம் எந்த சமயத்தினாலும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் யாக்கோபுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட யாக்கோபுக்கு தான் இந்த கல்லை குறித்த வெளிப்பாட்டை தேவன் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இதை விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா அவனை பாதை சாதாரணது கிடையாது. ஒருவேளை அந்த பாதையில ஏசா வந்திருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருவான்? அவனை கொன்றுதான் போடுவான். அது நிமித்தம் தான் அவன் பயணிக்கிறான். என் சகோதரனை கொன்று போடுவானே சொல்ல, அது நிமித்தம் தான் பயணிக்கிறான். அந்த பயணத்துல தான் ஆண்டவர் அங்கே கல்லை குறித்த அருமையான வெளிச்சத்தை, ஏணியை குறித்த அருமையான வெளிச்சத்தை பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் என்று சொல்லி நீங்களும் நானும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோமே. அப்ப தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது காட்சியை நாம் பார்க்கிறோமே. அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:12 அதே காட்சியை தான் நாத்தான் வேலுக்கு ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனமாகிய கடைசி வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆக பிரியமானவர்களே, அங்கே அன்றைக்கு வானம் திறந்திருக்கிற காட்சி, தேவன் மேல இருக்கிற காட்சியை யாக்கோபு கண்டான். அப்ப தேவன் மேலே கீழே மனுஷன், தேவனுக்கும் மேலே இருந்த தேவனுக்கும் கீழே உள்ள மனுஷனுக்கும் நடுவாக ஏணி வைக்கப்பட்டிருந்த அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது காட்சியை பரிசுத்த வேதம் புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலேயே, மத்தேயு தான் புதிய ஏற்பாட்டு துவக்கம் நினைச்சிடக்கூடாது. 4 சுவிசேஷ புஸ்தகங்களுமே புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமாகவே இருக்கிறது. 4மே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது, அறிமுகப்படுத்துகிறது. ஆக நாத்தான்வேலுக்கு காண்பிக்கப்பட்ட அதே காட்சியை தான் நாம் அங்கேயும் பார்க்க முடியும். அங்கு ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது, இங்கே மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் பார்க்கும்போது தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் அங்கே வெளிப்பட்ட ஏணி யாருக்கு முன்னிழல்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். பாருங்களேன், அந்த ஏணி, அதை தொடர்ந்து வைக்கப்பட்ட கல். ஒரு கல்லை வச்சுட்டு சொல்ற இது தேவனுக்கு வீடாகும் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அந்த ஒரு கல்லை வச்சுதான் தேவனுக்கு வீடே எழும்புது. மூளைக்கல்லை வைப்பாங்க, அப்படித்தானே? மூளைக்கல்லை எப்போ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வைப்பாங்களா? வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பாங்களா? இல்ல, அந்த மூளைக்கல்லை வச்சாதான் ஃபர்ஸ்ட் கல், ஃபர்ஸ்ட் பார்ன். அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப குமாரன் பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கையை சிதைக்கும்படிக்கு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரணம் அடைந்து ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட அந்த முழு ஆதாமை அவர் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போய் அங்கே ஆணிகளால் கடாவப்பட ஒப்பு கொடுத்து சிதைத்து சின்ன பின்னமாக்கி அப்படி உயிர்த்தெழுதலிலே இனி ஆதாம் இல்லை. Adam is found nowhere else. ஆதாம் இல்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே ஆதாம் இல்லை. ஆதாம் அடியோடு அகற்றப்பட்டு விட்டான். இனி எனக்குள் கிறிஸ்து மாத்திரமே பிழைத்திருக்கிறார் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்கு திட சாட்சியாய் காண்பித்து கொடுக்கிறது. அதைத்தான் பிரியமானவர்களே இங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தலையில வைத்த கல் என்று பார்க்கிறோம். அது என்ன? தலையில வைக்கப்பட்ட தலை, அது ரெப்ரசன்ட் பண்ணுது, தலையை அது சிக்னிஃபை பண்ணுது. அது என்ன? தலையில வைக்கப்பட்ட கல். அவர்தான் மூளைக்கு தலை கல்லானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தலை கல் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அங்க தலையிலே வைக்கப்பட்ட ஒரு கல், தலைக்கு கீழே வைக்கப்பட்ட கல், தலையை தாங்கக்கூடிய கல், தலை அவனுடைய அந்த கல், தலைமையில சாயப்பட்ட அந்த கல். அப்ப யாக்கோபின் தலை என்பது கிறிஸ்துவை குறிக்கும். யாக்கோபு தேவனுடைய சபை. அப்ப சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து என்று சொல்லி
நீங்களும் நானும் கொலோசையர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக ஒரு கல்லை வச்சுட்டு அவர் சொல்றாரு, அந்த கல்லை வச்சுட்டு, இந்த கல் நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு என்ன ஆகும்? வீடாகும். இன்னைக்கு தேவனுடைய வீடு தேவனுடைய வீடு சொல்லி பலர் மார்பை தட்டி கொள்ளுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய சபையை கூடுகிறோம், தேவனுடைய சபை தேவனுடைய சபை என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய சபை எதுல தான் இருக்குங்க? அது யாக்கோபுடைய பயணத்தில் பாருங்க, அந்த மரண பாதையிலே மரணம் சூழ்ந்திருக்கிற சமயத்திலே ஏணி வைக்கப்பட்டிருந்தது. தேவனோடு நீ ஒப்புரவாகு. ரோமர் 5:10 சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கையில். தேவனுக்கு சத்துருக்கள்னா யாரு? அவங்க நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்களா அல்லது மரணத்திற்கு பாத்திரர்களா? சத்தமா சொல்லுங்க. மரணத்திற்கு பாத்திரர்கள். வேதம் தெளிவா சொல்லுது, மரணத்திற்கு பாத்திரவான்ல இருந்தோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் அவர் வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டு மத்தியஸ்தராய் நம்மை, மனிதர்களாகிய நம்மை, பாவிகளும் துரோகிகளும் ஆகிய நம்மை, மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிற அல்லது இருந்த நம்மை கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாய் தேவனோடு ஒப்புரவாக்கினார். இதைத்தான் கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவரே சபைக்கு, சபையாகிய சரீரத்துக்கு தலையானவன் சொல்லி அந்த தலைக்கல்லாய் வெளிப்படுத்தி விட்டு அதை தொடர்ந்து 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கினார் அப்படி சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் சொல்லி திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பாருங்க, ஒப்புரவாக்கினார். அதைத்தான் ரோமர் 5:10வது வசனத்தில் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான. அப்போ தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்பட்டு நமக்காக மரணம் அடைந்து நம்மை, பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு சத்துருக்களுமாயிருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அந்த காட்சியை தான் யாக்கோபு அந்த மரணம் சூழ்ந்த பாதையிலே கண்டடைந்தான். கண்டடைந்தது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து கல்லை குறித்து வெளிப்பாடு. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? பெத்தேல் என்று பெயர் வைத்தான். பெத்தேல் signifies nothing but the house of God அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெத்தேல் வேற எதையும் குறிக்கல, தேவனுடைய வீடு. அதற்கு பேர் தேவனுடைய வீடு. மத்தியஸ்தராகிய கிறிஸ்து வெளிப்படுற இடத்துல தான் அவருடைய மரணத்தினாலே பாவிகளாகிய, மரணத்திற்கு பாத்திரவான்களாகிய உங்களையும் என்னையும் தேவனோடு ஒப்புரவாக்கினாரே, அப்படிப்பட்ட இடத்துல தான் தேவனுடைய வீட்டை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சபையினுடைய தோற்றம். அதனால சொன்னார், இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அந்த கல் மேலதான் என்ன உண்டாகுது? அபிஷேகம். என்னைனாலே அபிஷேகம் செய்கிறார். முதற் பேரானவராய் எழுப்பப்பட்டவர். பாருங்க, நாம் ஒப்புரவாக்கப்படுற அந்த வெளிப்பாடு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து நம்மை கிறிஸ்துவின் சரீரமாய், அவருடைய வாசஸ்தலமாய் தேவன் கட்டியெழுப்புகிற வெளிச்சத்தையும் யாக்கோபுக்கு தொடர்ந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த மரணம் சூழ்ந்த நேரத்திலே யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட என்று சொல்லி நாம் பாடுகிறோமே. அப்போ அந்த இருள் சூழுகிற காரியத்தை பார்க்கும்போது ஏசா எந்த நேரத்திலும் கொலை. ஏசா யாரு தெரியுமா? மூத்த மகன் என்று சொல்லி அங்கு திரும்ப திரும்ப வருது. நாம் வாசித்தோமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துல பார்த்தோமே,
மூத்த மகனாகி ஏசா, இளைய மகனாகி யாக்கோபு. ஏன் மூத்த மகன் இளைய மகன் என்று சொல்லப்படுது தெரியுமா? இதத்தான் ரோமர் 9வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை நீங்க பார்த்தீங்க அப்படி சொன்னா, அங்க 12ஆம் வசனத்துல சொல்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இது எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? மாம்சீகமான பிள்ளைகள், மாம்சத்தின்படியான பிள்ளைகள் வேறு, ஆவியின்படி பிறந்த பிள்ளைகள் வேறு. ஆபிரகாமுடைய வீட்டுல மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் வேறு, ஆவியின்படி பிறந்த ஈசாக்கு வேறு. கலாத்தியர் 4வது அதிகாரத்துல தெளிவா இருக்கு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. ஆக ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே, ஆபிரகாம் மற்றும் சாராள் என்கிற தம்பதிக்குள்ளே மாம்சத்தின்படியான பிறப்பும் ஆவியின்படியான பிறப்பை காண்பிக்கிறார். மூத்தவன் என்பது மாம்சத்தின்படியான பிறப்பை குறிக்கிறது. இளையவன் என்பது ஆவியின்படி பிறந்தவன், வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். அது ஆபிரகாம் சாராள் என்பவர்களுடைய தம்பதியினருக்கு மட்டுமல்ல, அவளை தொடர்ந்து வரக்கூடிய ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளுடைய தம்பதிக்குள்ளே என்னதான் வெளிப்படுகிறது. அதனாலதான் அங்க சொல்றாரு, இதுவும் மட்டுமல்லாமல், அது மட்டுமல்லாமல். எங்க சொல்றாரு? ரோமர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றார், இதுவும் அல்லாமல் சொல்றார். அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்போ இஸ்மவேல் ஈசாக்கு என்பது இது மட்டும் இல்ல, இன்னும் கூடுதல் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. ஏசா யாக்கோபை பாருங்க, ஏசா யாக்கோபை பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஏசா தான் யாக்கோபுக்கு எதிரி, அவன் தான் அவனை கொல்லணும்னு நிக்கிறான். அப்ப நம்முடைய பாதையில நமக்கு மரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை வருவிக்கக்கூடிய மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மூத்தவன் ஆகிய ஆதாம், மாம்சீகமான மனுஷன். நான் சொல்ல எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு. முந்தின சரீரம் ஆவிக்குரியதல்ல, பிந்தின சரீரமே ஆவிக்குரியது. முந்தின சரீரம் ஜென்ம சுபாவத்துக்குரியது என்று சொல்லிதான் நீங்களும் நானும் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் 46ஆம் வசனத்திலே பார்ப்போமேயானால், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அது என்ன ஆவிக்குரிய சரீரம், இது ஜென்ம சரீரம் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தா, முந்தின மனுஷன், அது பாத்தீங்களா, முந்தினது பிந்தினதுன்னு 46ல சொல்றாரு. அதுதான் அடுத்து பின்னால விளக்கம் கொடுக்கிறாரு. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதுக்கு அடுத்த வசனத்துல மண்ணானவன் வானத்துக்குரியவன் சொல்லி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 45ஆம் வசனத்தையும் பாருங்களேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான். இந்த முந்தினது பிந்தினது முந்தினது பிந்தினதுன்னு வந்துகிட்டே இருக்கு. 45ல இருந்து பாருங்க, 45, 46, 47, 48 சொல்லி முந்தினது பிந்தினது முந்தினது பிந்தினது வந்துகிட்டே இருக்கு. அப்ப யாரை வச்சுதான் முந்தினது பிந்தினது அடையாளப்படுத்துறாருன்னா, ஆதாம் இங்க இயேசு கிறிஸ்து, ஆதாம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அப்ப முந்தின மனுஷன். அதனாலதான் மூத்த மகன் அப்படி சொல்லும் போது, ஆதாமுடைய வம்சாவளியிலேயே மூத்தவனாகிய காயின் பொல்லாங்கானால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அடிப்படையிலே காயின் பொல்லாங்கானால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுது. இளையவன் ஆபேல் நீதிமான் என்று அறியப்பட்டான். தொடர்ந்து நீங்க பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியிலே மூத்தவனாகிய இஸ்மவேல் அல்ல, இளையவனாகிய ஈசாக்கே ஆவியின்படி பிறந்தவனாக அறியப்பட்டான். அதே போல ஈசாக்குடைய குடும்பத்திலே ஏசா அல்ல, யாக்கோபே ஆவியின்படி பிறந்தவனாக அறியப்படுகிறதை ரோமர் 9வது அதிகாரத்தில் தெள்ள தெளிவாக வேதம் காண்பிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு அன்னைக்கு யார் நிமித்தம் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருந்தது? சத்தமா சொல்லுங்க, யார் நிமித்தம் தான்? ஏசாவி நிமித்தம் தான். இன்னைக்கும் நம்ம எந்த சூழல்ல தான் இந்த விலையேறப்பெற்ற கல்லை குறித்து, விலையேறப்பெற்ற ஏணியை குறித்து, மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அருமையான வெளிப்பாடு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால்,
நம்முடைய முந்தின மனுஷனாகிய ஆதாமின் நிமித்தமாகத்தான். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா நம்புறீங்களா? கையை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆதாமின் நிமித்தமாக தான். ஏசா பாருங்க, ஏசா மாம்சத்தின்படி பிறந்தவன். அதனாலதான் இந்த ஏசா எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, யாக்கோபாகிய நாமும் கூட தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான். நம்ம இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? இரண்டால் ஏசா மூலமா மரணம் ஏற்பட இருந்தது. அந்த பாதையில தான் யாக்கோபு அவன் தப்பிக்கொள்வதற்கு ஏதுவாய் தேவன் சொப்பனத்திலே ஏணியை குறித்து, கல்லை குறித்து வெளியேறப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அந்த கல்லை குறித்து, அந்த ஏணியை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஆண்டவர் அருமையான வெளிப்பாடுகளை தந்து எவ்வளவு வெளியேறப்பட்ட சத்தியங்களை காண்பித்து கொடுத்துட்டே இருக்கார் பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம், எவ்வளவு அழகான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நம்ம நாளில் ஏனோதான் என்று சொல்லி இருந்து விடக்கூடாது. ஏசாவின் நிமித்தம் நீங்கள் நானும் அந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய ஏசாவின் நிமித்தம். ஏசா அங்கே எதற்கு அடையாளமா பார்க்கப்பட்டான் தெரியுமா? மரணத்தை கொடுக்கக்கூடியவனா இருந்தான். அதை ஈசாக்கு சிந்தித்தார்கள். ஈசாக்கு மற்றும் ரெபெக்காள் சிந்தித்தார்கள். யாக்கோபும் அதை சிந்தித்தான். இவன் 3 பேரும் ஐக்கியப்படுறாங்க, ஒருமனப்படுறாங்க. எதற்கு தப்ப வேண்டும்? ஏசாவின் மூலமாய் மரணத்துக்கு தப்ப வேண்டும். ஏசாவின் மூலமா ஏசாவிடத்திலிருந்து பிறக்கிற மரணத்துக்கு தப்ப வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் முந்தின சரீரத்துக்கு உட்பட்ட ஏசாவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. ஆகவேதான் ரோமர் 5வது அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்புவோம். ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அது என்ன இதுவும் ஆயிற்று? பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. எவ்வளவு பயங்கரமா சொல்லப்படுங்க. பாவத்தினாலே மரணம் உலகத்தில் என்ன செய்ததாம்? பிரவேசித்தது. Death entered the world only by sins. Only by sin. பாவத்தினாலதான் மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. பாருங்க, ஏசா மூலம் அந்த முந்தின மனுஷனாகிய முந்தின சரீரத்திலிருந்து வரக்கூடிய மரணத்தின் மூலம் அதை கவனமா கவனிங்க. இது கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருந்தாலும் தயவு செய்து நான் சத்திய ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போறதுக்கு முன்பாக நாம் அறிய வேண்டிய வெளியேறப்பட்ட சத்தியங்கள் இவைகள். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை ஏணியை குறித்த வெளிப்பாடு யாக்கோபுக்கு கிடைத்தது? எந்த சூழ்நிலையிலே அந்த மூளை கல்லாக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வீட்டுக்கு ஒரே கல், அங்கு ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது, தூணாக நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கல்லை குறித்த வெளிப்பாடு எந்த சூழலிலே யாக்கோபுக்கு கிடைத்தது? அது எந்த சூழல்? மரண சூழல். இதுதான் நாம் பார்க்கிற விலையேறப்பட்ட காரியங்கள். பிரியமானவர்களே, நாமும் மரணத்திற்கு பாத்திரவான்களா இருந்தோம். நாமும் மரணத்திற்கு பாத்திரவான்களா இருந்தோம். இளையகுமாரன் அதைத்தான் யோசித்தான். நானோ பசியினால் சாகுறேன். அதுதான் அவனை எங்க கொண்டு வருதுன்னா தகப்பன் எடுத்து கொண்டு வருது. தகப்பனை குறித்த அறிவு எங்க வருது தெரியுமா? பசியினால் சாகுறேன். அவன் சாகுற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறான். He was almost dying of starvation அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவன் பசியினால் சாகுறான். நானோ பசியினால் சாகுறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஏதோ யாக்கோபு ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? இப்போ மரண பிரச்சனை. நான் சொல்றேன், மரணத்திற்கு பாத்திரவான்ல இருந்த யாக்கோபுகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஏணியை பற்றிய, மத்தியஸ்தராய் இருக்கிற ஏணியை பற்றிய
அதை தொடர்ந்து நாம் அனுபவிக்கக்கூடிய சபைக்கு மூளைக்கல்லாய் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே மூளைக்கல்லாய் வைக்கப்பட்ட அந்த வெளியேற பெற்ற தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த அருமையான சத்தியங்கள், சரீரமாகிய சபைக்கு தலைக்கல்லாய் வைக்கப்பட்ட தலையாக ஏற்படுத்த கிறிஸ்துவை பற்றுகிற அருமையான சத்தியங்களை தேவன் அன்றைக்கே யாக்கோபுக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். ஆனா நிகுள்ள போதக பிதாக்களுக்கு கோலுங்கையுமாய் வந்தான். இரு பரிவாரங்கள் கிடைத்தென்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை அடித்து விடுவதிலே கவனமாய் இருக்கிறார்கள். நமக்கு அப்படி வெளிப்பாடு அங்க இல்லை. அப்படி ஒரு வெளிப்பாடு சொல்லப்பட்ட மாதிரி தெரியல. ஏனி மத்தியஸ்தராய் வெளிப்படுத்தப்பட்டா. கல் தேவனுடைய வீட்டுக்கு, அதுதான் சொல்றார், நான் தூணாக நிறுத்தின கல். அபிஷேகம் பண்ணி அப்படி நிறுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த சபைக்கு அபிஷேகம் கிடையாது. அந்த கல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரோடு இணைக்கப்பட்ட கற்கள் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4:5 சொல்றாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்களிலே நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அதனாலதான் யாக்கோபுக்கு அந்த கல்லை குறித்து வெளிப்பாடு தந்துட்டு அதே யாக்கோபின் சந்ததியில தான் லேவியை ஆண்டவர் செய்றாரு, தெரிந்து கொண்டார். பலிகளை குறித்த முறைமைகளை பெற்றுக் கொண்டார்கள், பலிகள் செலுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட இதனால இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிய வேண்டிய அவசியம் உண்டு. யாக்கோபின் பிரயாண பாதையை கவனித்தீர்களா? உண்மையாவே அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எதை மட்டும்தான் அவன் நோக்கி இருப்பான் தெரியுமா? என் வழியில காட்டு மிருகங்கள் வருதோ நாட்டு மிருகங்கள் வருதோ இல்ல, யாரு வந்துடக்கூடாது, இயேசு வந்துடக்கூடாது. அவன் போறதனுடைய ஒரே நோக்கம், அவன் ஏதோ கடன்காரங்களுக்கு பயந்து போகல. அவன் போறதனுடைய ஒரே நோக்கம், அந்த ஒரே மனுஷன் முந்தின சரீரத்துக்கு அடையாளமாய் உள்ள மாம்சத்தின்படி பிறப்புக்கு மாம்சத்தின்படியாய் பிறந்த மனுஷனுக்கு அடையாளமாய் உள்ள ஜென்ம சுபாவத்துக்குரிய சாயலை கொண்ட ஆதாமுக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த ஏசா அவன் கையில நான் மாட்டினேன் என்றால் எது நிச்சயம்? சத்தமா சொல்லுங்க, மரண நிச்சயம். இன்னைக்கும் ஆதாமின் பிடியில சிக்குண்டு மரணத்திற்கு பாத்திரவான்களாய் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எதை குறித்த வெளிப்பாடு தேவை? சத்தமா சொல்லுங்க, ஏனியை குறித்த வெளிப்பாடு தேவை. ஏனியை குறித்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அது தேவனுக்கே தெரிந்து பாருங்க. இந்த மரண சூழலுக்குல, மரண பயத்தின் சூழலிலே, இந்த மரணத்துக்கு மத்தியிலே ஏசாதான் கண்ணுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பான். இப்ப அந்த ஏசாங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஏனிங்கிறத பாரு. ஏசாங்கிற அந்த 2 எழுத்துக்கு மத்தியில இப்ப நீ பார்க்க போகிற காட்சி ஏனி. அதுவும் 7 ஆரம்பிக்கு, இதுவும் 7 ஆரம்பிக்கு. இயேசுங்கிறது இப்படியும் கொடுப்பாங்க, ஏசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனிய பாருப்பா, கண்ணுக்கு முன்னால ஏசாதன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். எந்த இடத்துல வந்துருவான்? உண்மை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனையில சொல்லி பார்ப்போமே, ஒரு மனுஷன், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, குமார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் உங்களையோ என்னையோ குமார்னு ஒரு மனுஷன் துரத்திக்கிட்டு வர்றான். அவன் தான் கொலை செய்யன்னு நிற்கான். நம்ம ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவனுக்கு தப்பி போய்கிட்டு இருக்கும்போது யாரு கண்ணில் மாட்டிடக்கூடாது, நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும், அந்த குமார் கையில் மாட்டிடக்கூடாது. குமார் அங்கே வந்துருவானோ, இந்த சைடு வந்துருவானோ, அப்படி வந்துருவானோ, ஏசா அங்கிருந்து வந்துருவானோ, அங்கிருந்து வந்துருவானோ. இன்னைக்கும் பிரியமானவர்களே, ஏசா முந்தின சரீரத்துக்கு அடையாளம், மூத்த மகன். ஆனா தேவன் எப்படி ஆக்கினார் தெரியுமா? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அது உடனே நடந்துட்டா? பிள்ளைகள் பிறந்தோடனே நடந்துட்டா? இல்ல. ஏனிய குறித்த வெளிப்பாடு தேவை. வாக்குத்தத்தம் நமக்கு ஆதாரமாய் என்றென்றைக்கும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் மத்தியஸ்தராகிய ஏனிய குறித்த வெளிப்பாட்டை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டுக்கு மூலதனமாய் வைக்கப்படக்கூடிய அந்த ஒரே கல்
மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட்டை பெற்றிருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்துதான் ஏசாவை கர்த்தர் கீழ்ப்படுத்துவார். ஏசாவை கீழ்ப்படுத்துவார், ஆதாமின் சாயலை கீழ்ப்படுத்துவார். எந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து? ஏணி என்கிற மத்தியஸ்தரை குறித்த வெளிப்பாட்டை தொடர்ந்து. விளங்கி கொண்டவங்க ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையில விளங்கிக்கிட்டே சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியங்களுக்குள்ள வருவோம் பிரியமானவர்களே. மரணம் சூழ்ந்த நேரத்தில் ஏசாவு கையில மாட்டிக்கொண்ட மரண நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட ஏசாவின் கைக்கு தப்பினவர்களாய் ஆதாம் என்கிற ஜென்ம சுபாவத்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்தா எது நிச்சயம்? சத்தமா சொல்லுங்க, மரண நிச்சயம். அதுதான் அங்கே ஆண்டவர் காண்பித்தா. அப்ப அப்படிப்பட்ட மரண நிச்சயம் என்கிற கொடிய தருணங்களிலே, பதட்டமான தருணங்களிலே, பயங்கரமான கொடூரமான சூழல்ல உங்களுக்கும் எனக்கு எப்படிப்பட்ட தரிசனம் சத்தியம் தேவைங்கிறத தேவன் அறிகிறார் தெரியுமா? மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு தேவை. வந்துடலாம், தேவனை நீ அணுகிவிடலாம், ஏசாவுக்கு நீ தப்பி விடலாம். அதனாலதான் அந்த ஏணியை காண்பிக்கிற, மேல வந்துரு, நீ தேவனோடு ஒப்புரவாயிரு. ஆதாமன் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆதாமன் ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல பாவம் உள்ள பிரவேசிக்க ஆதாம் இவளுக்குள்ள வந்ததுனால மரணம் உண்டாயிற்று. அது எதை எப்படி அறியலன்னா, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை தேவன் அடைச்சாரு. ஆனா இங்க யாக்கோபுக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி என்ன செஞ்சிட்டாரு? தேவன் திறந்துட்டாரு. எதன் மூலமா திறக்கப்படுது தெரியுமா? மத்தியஸ்தராய் அங்கே ஏணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனிடத்துக்கு போறதுதான் ஜீவ விருட்சத்தின் வாசல். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை தேவன் அங்கே அடைத்து விட்டார். பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு, பாவத்தினால் அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் விளங்கப்பட்டார்கள், அதனுடைய சூழல். ஆனால் இங்கே யாக்கோபுக்கு ஜீவவிருட்சத்துக்கு போகிற வழி திறக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இந்த ஸ்லாக்கியத்துக்கு நம்ம எவ்வளவு மணிக்கணக்கா நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், எவ்வளவு தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்தலாம் தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு இந்த வெளிச்சம் இல்லை. சும்மா வெறுங்கையா போனா, கோளுங்கையுமா போனா இதைத்தான் படிக்கிறாங்களே ஒழிய, பிரியமானவர்களே, மரணம் சூழ்ந்த சமயம் அது. ஏசா சொல்லிட்டான், கொலை செய்வேன்னு சொல்லிட்டான், இருதயத்துல சொல்லிட்டான். அது தேவனுங்க வெளிப்படுத்துகிறார். மாம்சீகமான மனுஷன் ஆதாமின் ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த ஏசா யாக்கோபு கொல்ல நினைக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு மத்தியஸ்தர் குறித்த வெளிப்பாடை காண்பிக்கிறான். பிரியமானவர்களே, மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை எந்த மனுஷன் எந்த மனுஷி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? விசுவாசிக்கீங்களா? ஆமீன் சொல்லுங்களா? ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு கூட இது மத்தியஸ்தரை கண்டடைந்தோம் என்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அதோடு முடிக்கல. அதை தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்காகவும் எல்லாருக்காகவும் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே, நான் வேற எதற்காகவும் போதகனா இல்லை. இந்த வசனத்தை பாத்தீங்களா? இதற்காகவே நான் போதகனாக, அப்போஸ்தலனாக, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற, அத கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய போதகனாக நான் நியமிக்கப்பட்டேன் என்றெல்லாம் அவர் தம்முடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். ஏணியை காண்பித்து கொடுக்க வேண்டும். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குற காட்சியை, ஏனிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குற காட்சியாய் நாம் அங்கே கவனிக்கிறோமே பிரியமானவர்களே. இதை அறிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கும் ஏசா நம்மை துரத்துகிறான். இன்னைக்கும் ஏசா நம்மை நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மரணத்தை கொடுக்கும்படி எத்தனிக்கிறான். கவனிங்க பிரியமானவர்களே, இந்த சத்தியம் ரொம்ப விலையேற பெற்றது. என்னைக்கும் ஏசா ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், இந்த சரீர மனுஷன் இருக்கான் தெரியுமா? அவனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டும்.
அதுதான் ஒரே நோக்கம், வேற நோக்கம் இல்லை. அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா கொழுக்க விட்டு அடிக்கிறது. நல்லா சாப்பிடு, நல்லா சினிமா பாரு, நல்லா இஷ்டத்துக்கு பாவம் செய், இஷ்டத்துக்கு என்னென்ன அருவருப்பை செய்யணுமோ எல்லாம் செய். நீ கணவனுக்கு துரோகம் செய்யணுமோ அதெல்லாம் செய், மனைவிக்கு துரோகம் செய்யணுமோ அதெல்லாம் செய். நல்ல இஷ்டப்படி நல்ல சுகபோகமா வாழ்ந்து உலகத்தின் இச்சைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு நான் கடைசி உன்னை இடத்துக்கு கொண்டு போவேன், நரகத்துக்கு கொண்டு போவேன். அதுக்குதான் இந்த ஏசா துடியா துடிக்கிறான். இந்த ஏசாவுக்கு நீங்களும் நானும் தப்பணும் அப்படின்னா நம்முடைய பயணத்துல ஏனியை குறித்து, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட முதற் பேரானவராகிய மூளைக்கல்லாகிய, மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு பெற்ற ஜனமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். அர்ப்பணிக்க போகிறோம். அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் சொல்லி அலட்சியம் பண்ணிடாதீங்க. இதுதான் வெளியேற பெற்றது. தேவனுடைய சபையாகிய யாக்கோபின் சந்ததியே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற அருமையான வெளிப்பாடு இது. அநேகர் அதை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. இதுக்கு என்ன வியாக்கியானம் தெரியுமா? ஏசாவை போல உன் பக்கத்து வீட்டில் உனக்கு விரோதமா வர்றாங்களா, இனி அங்க என் பக்கத்து வீட்டுக்கு போற, உன் சொந்த வீட்டை பாரு. இந்த பாவத்துக்கு, இந்த பாவ சரீரம் கொண்ட மனுஷனே உன்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போக துடிக்கிறான், என்னென்னலாம் அருவருப்பை செய்ய துடிக்கிறான். இந்த பாவ சரீரம் தனிமையா இருக்கும்போது என்னெல்லாம் செய்யும்படிக்கு எத்தனிக்கப்படுகிறது. இதை அறிகிறாயா? ஏசா பக்கத்து வீட்டில் இல்ல, எங்க இருக்கிறான்? இந்த சொந்த வீட்டில் இருக்கிறான். இந்த சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கோபாக்கின் பிள்ளைகளா இருப்போம். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், முற்காலத்திலே நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுது. கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அதை தொடர்ந்துதான் கிறிஸ்துவை தேவன் நம்ம மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினால அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே என்ன செஞ்சாரா? உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனுடைய மரணங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. மத்தியஸ்தராகிய ஏணியானவர், ஏணி, ladder. நான் சொல்றேன், we must have a vision that we are having within us the ladder between us and God. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியினுடைய முனை வானத்தை எட்டி இருந்ததாம். யாக்கோபு கண்ட ஏணி அது பூமியில வைக்கப்பட்டிருந்தது. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரவர். அதனாலதான் கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். எபேசியர் 2ல சொல்லப்பட்டிருக்கு, துவக்கத்துல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். அதை தொடர்ந்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிற, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் மீட்கப்படுகிற, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் மீட்கப்படுகிற, மீட்கப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட வைக்கப்பட்டோம் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஏணியில் எங்க கொண்டு போயிட்டார் பாருங்க, மத்தியஸ்தர் வழியா அப்படியே மேல கொண்டு போயிட்டாரு. எவ்வளவு அருமையான விசேஷம், எவ்வளவு அருமையான செய்தி. கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம், ஏசாவின் கோபத்திற்கு உள்ளானவர்களா இருந்தோம். கோபம் வந்துட்டு உனக்கு, ஏசாவின் கோபம். கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். ஆதாமின் கோபத்திற்கு எத்தனம் உள்ளவர்களா இருந்தோம். அவன் தான் மரித்தது மட்டுமல்ல, அவனுடைய இரத்தத்தில் பிறப்பிக்கப்படுகிற எல்லாரையும் மரணத்துக்கு கொண்டு போவதற்கு அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். இன்றும் என்றும் அப்படிதான். அதற்காகத்தான் மத்தியஸ்தராகிய ஏணி, மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, 2 எழுத்து ஏசா சூழ்ந்திருக்க நினைச்சிடாத. அதுக்கு மத்தியில் 2 எழுத்து ஏணியை நீ கவனித்து பா. உனக்காக எனக்காக உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு பேதுரு சொல்றார் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எவ்வளவு மகத்துவமான சத்தியம். எதுக்காக இந்த மத்தியஸ்தர் வெளிப்பட்டா? உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி. இந்த பூமியில இயேசு அவர் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். இன்னைக்கும் அப்படிதான்.
ஜென்ம சுபாவத்துக்குரிய சரீரத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், லௌகீக கவலைகள் நம்ம எந்த நேரத்திலும் விழுங்குவதற்கு எத்தனமாய் நம்மை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு உட்படுத்துவதற்கு இன்றைக்கும் தீவிரமாய் இந்த உலகத்திலே சுத்தி கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆசாபாசங்கள், லௌகீக இச்சைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் தப்புவிக்கப்படும்படியாய் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த உணர்வோடு கூட நாம் தேவனை ஆராதிப்போமா? தேவனே, மத்தியஸ்தராய் நீர் எங்களுக்காக வெளிப்பட்டீர் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும்போது, ஏசாயா 28வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது, அங்கே மரணம், பாதாளம் என்கிற இருள் சூழ்ந்த நேரத்திலே சீயோனிலே மூளைக்கல்லை நீர் வைக்கிறீர். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, பேதுருக்கு அதே வெளிப்பாடு கிடைக்க அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு கொண்டு வருவதற்காக அங்கே சீயோனிலே மூளைக்கல் வைக்கப்பட்டிருக்கு. மரணம், பாதாளம் என்கிற அந்தகாரத்தினின்று எங்களை நித்திய ஜீவனாகி அந்த ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் பங்கடைய செய்வதற்கு அந்த மூளைக்கல் வைக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு நாங்கள் பார்க்கும்போது, ஏசா, ஆண்டவரே, ஆதாமில் சிக்குண்டோம் என்றால், ஆதாம் எங்களை பிடித்துக் கொள்வான் என்றால், ஏசாவாகிய இந்த ஆதாம் எங்களை பிடித்துக் கொள்வான் என்றால், ஏசாவாகிய இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாகிய ஆதாம் எங்களை பிடித்துக் கொள்வான் என்றால், ஏசாவாகிய இந்த ஜென்ம சுபாவத்திற்குரிய சாயல் ஆகிய ஆதாமின் சாயல் எங்களை பிடித்துக் கொள்ளுமே என்றால் நாங்கள் மரிப்பது நிச்சயம். நாங்கள் மரிக்காமல், நாங்கள் சாவாமல் பிழைத்திருக்கும்படிக்கு நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த பூமியிலே தேவனே உமக்கும் எங்களுக்கும் மத்தியஸ்தராய் ஒரு ஏணி வெளிப்பட்டது போல கிறிஸ்துவானவர் எங்களுக்காக வெளிப்பட்டு ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் வெளிப்பட்டு எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவதற்கு அவர் தமது மாம்ச சரீரத்திலே மரணம் அடைந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே. ஏற்பட்ட சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து மக்களே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. இந்த சத்தியத்தை ஏதோ நான் கேட்டுட்டேனே, ஏதோ எல்லாம் தெரியும் சொல்லி நிர்விசாரமா இருந்து விடாமல் இந்த மென்மையான சத்தியத்திற்கு காலமெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்திட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் பலனையும் தந்துருங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. விலையேற பெற்ற இந்த அன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லாண்டவரே, எங்களுக்காக நீர் மத்தியஸ்தராய் வெளிப்பட்டு இந்த அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லாண்டவரே. எங்களை காப்பாற்று முகாந்தரமா, யாக்கோபை காப்பாற்று முகாந்தரமா. நீ ஏசா வந்துருவான்னு நினைக்கல, உனக்கு ஏணி வந்து விட்டதப்பா. ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனுக்கு நீ தப்பி பிழைப்பதற்கு, இந்த மாம்சீக இச்சைகளுக்கு தப்பி பிழைப்பதற்கு மத்தியஸ்தர் வெளிப்பட்டு விட்டா. ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்குழியும் செய்யாதபடிக்கு, இனி ஏசாவுக்கு இடம் கொடாதபடிக்கு, ஆதாமின் சாயல் கொண்ட அந்த ஏசாவுக்கு இடம் கொடாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6:6 வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, பழைய மனுஷனாகிய இந்த ஏசாவை, இந்த ஆதாமை ஒன்றில்லாமல் ஆக்குவதற்கு, அவனை சுதைப்பதற்கு மத்தியஸ்தரா இந்த பூமியில நீர் வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்டீரே. ஆணிகளால் கடாவப்பட்ட உம்மை ஒப்பு கொடுத்தீரே. உமோடு கூட எங்கள் பழைய மனுஷனாகி அந்த ஏசாவை, அந்த ஆதாமை ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தீரே. அப்படித்தானே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஏனியை குறித்து அதை தொடர்ந்து வெளிப்பட்டு அந்த தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி இந்த கல் திருஷ்டாந்தமா வைக்கப்பட்ட அருமையான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ அபிஷேகம் சொல்லி வெளியங்கி தேடிராம, இந்த மூளைக்கல்லாய் வைக்கப்பட்ட அந்த கல் மேலதான் அபிஷேகம், அந்ததான் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். எங்களுடைய மூளைக்கல்லாகி, எங்களுடைய தலைக்கல்லாகிய
எங்களுடைய தலையாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதோடு தான் நாங்கள் இணைக்கப்படுகிறோம். எங்களுக்கு தனி அபிஷேகம் கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டு அவருடைய சரசில் உள்ள அந்த அபிஷேகத்தின் சாரத்திற்கு முழுவதுமாய் பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றினீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. இதுமுள்ள வேளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.